விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்தின் ஓவிய நுண்கலை பேராசிரியர் கே.பி. கணியன். அன்பான வணக்கம். இப்போ நமது விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்துல புதிய பேட்ச் ஒன்று தொடங்கவிருக்கிறது. புதிய பேட்ச்ல சேரக்கூடிய மாணவர்கள் ஏற்கனவே நிறைய பேர் கேட்டுட்டு வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்காகத்தான் நம்ம இந்த வீடியோவை என்ன செய்யறோம், நம்ம போடுறோம். இந்த வீடியோவின் நோக்கம் என்ன அப்படின்னா, புதிய ஆர்வலர்களுக்கு இந்த பேட்ச்ல நம்ம எப்படி இதை படிச்சுக்கிறது, இதை பற்றிய விளக்கங்கள் என்னென்ன பாடத்திட்டங்கள் இதில் இடம்பெறுகிறது, மேலும் இந்த கோர்ஸை நம்ம எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சு படித்தால் நம்முடைய எதிர்காலம் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு முழுமையான விளக்கத்தை தான் நம்ம என்ன செய்ய போறோம், இப்ப பார்க்க போறோம். இப்ப நம்ம நிறைய வீடியோக்குள்ள சொல்லியிருக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ புதிய மாணவர்கள் ஒரு சில கேட்டகரியில் இருக்கிறாங்க. சார், எனக்கு கொஞ்சம் வரைய தெரியும் சார், பட் ஆனால் முழுசா எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது, ஆனால் எனக்கு நான் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப அதீதமான ஆர்வம் எனக்கு நிறைய இருக்கு. இப்போ நான் அந்த ஆர்வத்தை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஓவிய நுண்கலை நீங்க சொல்ற மாதிரி ஒரு 6 மாசம் நான் படிச்சுட்டா நான் எதிர்காலத்தை வளமா வச்சுக்க முடியுமா, எனக்கு அதுல வேலை வாய்ப்பு கிடைக்குமா, மற்றபடி எனக்கு இந்த சூழல் இன்றைய குடும்ப சூழல் அவ்வளவு திருப்திகரமா இல்லை, இதை நான் எப்படி நீங்க சொல்லக்கூடிய இவ்வளவு ஃபீஸ் கட்டி நான் படிக்க முடியும் அப்படின்னு பலதரப்பட்ட விஷயங்களை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க, நம்மகிட்ட தொடர்பு கொண்டு கேட்கும்போது, கோர்ஸை பற்றி விசாரிக்கும் போது கேட்டுருவாங்க. இப்ப நம்ம தரப்புல என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவதாக விவேகன் ஃபைன் ஆர்ட் அகாடமியில நடந்துட்டு இருக்கக்கூடிய பயிற்சியில மொத்தம் 25 வகையான பென்சில் வரைகலை பாடத்திட்டங்கள் இருக்கு. இது போக 5 வகையான பெயிண்டிங் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இந்த 5 வகையான பெயிண்டிங், இந்த 25 வகையான பென்சில் வரைகலை பாடத்திட்டங்கள், இதுவே நம்ம ஒரு ஓவிய ஆசிரியரா எங்கு வேண்டுமானாலும் பணி செய்யலாம். முதல்ல நம்மளுடைய திறமையை கூட்டிக்கிட்டால் மட்டும்தான் நமக்கு ஒரு புகழ் ஏற்படும். இவர் நல்ல ஒரு ஓவிய ஆசிரியருங்க, இவருக்கு அந்த ஓவியத்துல நல்ல பாண்டித்யம் உண்டு, நிறைய திறமைகள் உண்டு அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை அந்த புகழை மெச்சும்படியான ஆட்கள் அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அப்போ நமக்கு இந்த கோர்ஸை படிக்க போகும்பொழுது இதுல இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் சர்வதேச அளவிலான பாடத்திட்டங்களா தான் தொகுக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. அப்போ இதை ஆர்வலர்கள் சாதாரண ஓவியக்கலை வெளியே சொல்லி தர்றாங்க. ஒரு 2 மாசம் 1 மாசம் ஏதோ ஒரு அந்த டைம்ஸ் ஆஃப் பீரியட் ஹவர்ஸ் கணக்குல கூட சில பேர் சொல்லி கொடுப்பாங்க. ஒரு ஹவர்ஸ்க்கு இவ்வளவுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி கொடுப்பாங்க. பட் அதெல்லாம் இதுல கிடையாது. அப்போ நமக்கு இந்த ஹவர்ஸ் கணக்கு படிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியப்படாத ஒண்ணு. அப்படி இருக்க போகும்பொழுது இந்த மாதிரி விஷயங்களை நாம டீப்பா தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஒரு ஓவிய ஆசிரியருங்கிற ஒரு தகுதியை நாம் என்ன செய்ய முடியும், பெற முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பயிற்சியை படிக்கக்கூடிய மாணவர்கள் 2 கேட்டகரியில இருக்காங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா லைவா படிக்கிறது ஒரு ரகம். மாணவர்கள் இந்த பயிற்சி முறைகளை நேரடியா நம்மளோட இன்ஸ்டியூஷன்ல படிக்கிறது ஒரு ரகம். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கிடுவோம். பட் ஆன்லைன்ல படிக்கணும் சார், நாங்க எங்களுடைய இடத்துல இருந்து நாங்க படிக்கணும், உங்க இடத்துக்குள்ள எங்களால வர முடியாது, ரொம்ப டிஸ்டன்ஸ். 2வது நாங்க இருக்கிறது கிராமம், அதுக்கப்புறம் சிட்டிக்குள்ள அப்புறம் ட்ரெயினோ பஸ்ஸோ ஏறி உங்க இடத்துக்கு நாங்க படிக்கிறதுக்குள்ள எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் சார், அதனால நாங்க ஆன்லைன்ல வந்துடுறோமே, எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குன்னு உரிய கொஞ்சம் அதிகமான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அது. ஏன்னா நாங்க ஆன்லைன்ல எடுக்க போகும்போது எனக்கு அது சம்பந்தமான நிறைய ரிஸ்க் எல்லாம் நிறையவே இருக்கு. அதனால இதற்கு உரிய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு அதுக்கு உரிய ஃபீஸை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், வாங்கிக்கிறோம். அதனால ஆன்லைன்ல படிக்கிறவங்க ஆன்லைன்ல வருவாங்க, நேரடியா படிக்கக்கூடிய இல்ல சார் நான் நேரடியா படிச்சுக்கிறேன், எனக்கு நேரடியா வந்தால்தான் எனக்கு கொஞ்சம் நல்ல ஒரு அதுல நிறைய சிறப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க லைவா வந்துருவாங்க. ஆக இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள் 2 கேட்டகரியா நம்மகிட்ட படிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு 6 மாதம் முடிஞ்ச உடனே நம்ம சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணி அந்த மரியாதை என்ன செய்யணுமோ நம்ம செஞ்சு அனுப்பிச்சிடுறோம். இது இந்த இதுல நிறைய மாணவர்கள் கேட்டதுல நம்ம பதில் சொல்லி இருக்கிறோம். முறையான 3 தேர்வுகள் உண்டு. முதல்ல பென்சில் வரைகலை தேர்வு ஒன்று உண்டு. அதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் சம்பந்தப்பட்ட ஒரு தேர்வு. அதையும் தொடர்ந்து தியரிக்கெல்லாம் நம்ம என்ன தெரிஞ்சிருக்கிறோம், அந்த விஷயங்களை புறாம எந்த அளவுக்கு நம்ம அனலைஸ் பண்ணி இதுல நமக்குள்ள எவ்வளவு கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத வெளியில காமிச்சுக்கிறதுக்காக நம்ம எந்த அளவுக்கு பண்ணிருக்கிறோம் ஒரு தியரிக்கலா ஒரு பேப்பர்.
மொத்தம் 3 பேப்பருக்கு உரியது வந்து சிறப்பான விஷயமா தொகுக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து இந்த 3 பேப்பருமே எழுதிட்டா நம்ம சான்றிதழ் கொடுத்துருவோம். அதனால இந்த 6 மாத டியூரேஷன்ல வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஒரு எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து படிக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்க படிச்சுக்கோங்க. சரிங்களா? நல்ல ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. இப்ப வேலை வாய்ப்புன்னு சொல்லும் பொழுது இப்ப எங்க கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஊர்கள்லயும் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லபடியா அவங்க டிராயிங் பண்ணி நல்ல ஸ்கில்டா இருக்காங்க, ஒரு திறமைசாலியா இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்பாட்டுக்கே நாங்க போய் எங்களுடைய கிளையை வந்து நாங்க உருவாக்கி அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்துட்டு சர்டிபிகேட் இந்த மாதிரி கொடுக்கறோம். நம்ம நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நாங்க அவங்களுக்கு ஒரு உதவிகரமா இருந்து அவங்களுடைய எதிர்காலத்துக்கு வந்து நாங்க ஒரு மிக பயனுள்ளதா அவங்களுடைய எதிர்காலத்துக்கு மிக பயனுள்ளதா ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதனால மாணவர்கள் வந்து வேலை வாய்ப்பை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வேலை வாய்ப்புன்னு சொல்லும்போது இன்னொரு சாரார் என்ன செய்யறாங்கன்னாக்க ஒரு அரசு துறைக்குள்ள ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அங்க இருக்க போகும்பொழுதே ஒரு ப்ரொமோஷன் அப்படின்ற அந்த ரீசன்ல அவங்களுக்கு இந்த டிடிசி அப்படின்னு ஏற்கனவே நமக்கு தமிழக அரசு நடத்தினாங்க. அதை தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புக்காக இதையும் அவங்க கேட்கறாங்க. ஆனால் டிடிசி வந்து யாரும் அதை வந்து என்ன செய்ய முடியாது, பிரைவேட் காரங்க நடத்த முடியாது. அதனால அரசு துறை எப்ப அதுக்கு அவங்க சொல்றாங்களோ அப்பதான் நம்ம அதை எக்ஸாம் எழுதி அவங்களுக்குரிய அந்த நாம்ஸ் என்னவோ அதை நம்ம செஞ்சு கொடுக்க முடியும். அதனால மாணவர்கள் வந்து இதை நீங்க புரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்ப நமக்கு வந்து நாம சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாணவர்களுக்கு வந்து திறமையை கூட்டி அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி வாழ்க்கையில எதிர்கால வாழ்க்கையில எங்கேயுமே ஒரு தடங்கள் இல்லாம ஒரு நல்ல ஒரு நிலைக்கு அவங்க போயிடணும் அப்படிங்கிறத மையப்படுத்தி நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இதை நம்ம பல வீடியோக்கள்லையும் சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? சரி, இதுக்கு அடுத்தபடியா சில மாணவர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, விசாரிக்க போகும்பொழுது முதல்ல ஒரு என்கொயரியை வச்சுக்கிடுவாங்க. சார் இது எப்படி, என்ன எது, நான் எப்படி அப்படின்னு பல கேள்விகள் இருக்கும். அந்த பல கேள்விகளை பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசி முடிச்சுட்டு என்ன சார் அப்படின்னா, சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் சார் கேட்டேன், வாய்ப்பு கிடைக்கும் போது நான் வந்துடுறேன் சார் அப்படிம்பாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் வந்து அவங்களுக்காக நம்ம ரிஸ்க் எடுத்து பேசியிருப்போம். அப்படியெல்லாம் வந்து சில மாணவர்கள் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து அந்த லக் அப்படிங்கறது வந்து அவ்வளவு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்காது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, தெரிஞ்சு வச்சுக்கணும்னு கேட்கறதானே, நம்ம அதுல ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சுக்கணும்னு சொல்லி கேட்கறது இல்லை, நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியும் சில சாரார் வந்து நம்மகிட்ட என்கொயரி பண்றாங்க. அதனால பல கேட்டகரியிலிருந்து வரக்கூடியவங்களுக்கு வந்து உத்வேகம் அப்படின்னு இருந்து குருவின் ஆசீர்வாதம் இருந்து காலமும் அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்து இவ்வளவு விஷயத்தையும் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க ஒரு ஓவிய ஆசிரியராக வர முடியும். ரிஸ்க் தான். ஏன்னா ஒரு புதிய தொழிலை வந்து நம்ம ஒரு 6 மாசத்துக்குள்ள தெரிஞ்சுக்கிறோம் பாத்துக்கங்க, அது பெரிய விஷயம் தான், கஷ்டம் தான். அதனால ஒவ்வொரு மாணவர்களுமே இது வரைக்கும் படிச்சுட்டு போனவங்களுடைய கஷ்டம்லாம் வந்து சொல்லி மாளாது. அந்த அளவுக்கு சிரமப்பட்டு தான் படிக்கிறாங்க. ஆனால் அந்த சிரமத்திற்கு உரிய அந்த படிப்பையும் முடிச்சுட்டு அவங்களுக்கு எதிர்காலத்தை வந்து அவங்க ஸ்பாட்லயே அவங்களுடைய இடத்துலயே அதை வளமா வச்சுக்கிறது வந்து ஒரு சிறப்பான விஷயம். இப்போ ஒரு இன்ஸ்டியூஷன்ல வந்து ஒரு சில சலுகைகள் நம்ம பண்றோம். அது வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து மொத்தமா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மந்த்லி ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நம்ம கொடுத்துக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 3 புக்கு வந்து நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம். அந்த 3 புக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய அதுல விஷயங்கள் இருக்கும். அது பாடத்திட்டத்துக்கு ரொம்ப வந்து ஒன்றா இருக்கும். அப்போ அந்த மாதிரி மாணவர்களுக்கு வந்து இது ஒரு மிக முக்கியமானது. அப்புறம் அந்த பெயிண்டிங் சமாச்சாரம் இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா எப்படி பெயிண்ட்ஸை நாமளே கிரியேட் பண்றது அப்படிங்கிறதையும் நம்ம அனுபவ ரீதியா சொல்லிக் கொடுப்போம். சரிங்களா? அப்ப அந்த மாதிரி சில சலுகைகளை வந்து நம்ம இதுக்குள்ள வச்சிருக்கிறோம். ஆக இதை மாணவர்கள் வந்து நன்றாக புரிந்து கொண்டு அதை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதனால நீங்க இந்த பயிற்சியில சேர்ந்து படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அனைத்தும் உங்களுக்கு வசம் தான். எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்க ஒளி எங்க கிட்ட எந்த விதமான விஷயமும் இல்லை. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து டோட்டலி 100% வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். நீங்க வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்களை அந்தந்த நாட்கள்ல இருக்கக்கூடிய பாடங்களை அப்பப்ப பிராக்டிஸ் பண்ணி நம்ம ஓவியக்கலையினுடைய அந்த ஆரம்ப நிலையில நம்ம எந்த அளவுக்கு ஆர்வமா இருந்தோமோ அதே ஆர்வத்தை கடைசி வரைக்கும் குறைய விடாம இருந்து கத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்ம பெரிய லெவலுக்கு வர முடியும். அதனால நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயங்கள் அப்படிங்கிறதை காட்டிலையும் இந்த ஓவியக்கலையில தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு நம்பி அந்த ஸ்பாட்ல நமக்கு முன்னாடி வந்து உட்காரும் பொழுதுதான் அது பெரிய விஷயமாவே தெரிய வரும். ஓ, நமக்கு இவ்வளவுதான் தெரிஞ்சிருக்குதுல, இன்னும் நிறைய தெரிய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அதுதான் உண்மையும் கூட. அதனால மாணவர்கள் எப்பொழுதுமே இந்த 6 மாத டியூரேஷன்ல இருக்கக்கூடிய கோர்ஸை வந்து எந்த அளவுக்கு ஒரு உத்வேகமா ரிஸ்க் எடுத்து பண்ணணுமோ நீங்க பண்ணிக்கணும். பயிற்சி முடிஞ்சிருச்சு, நல்லா படிச்சுட்டோம், நமக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, அப்போ நமக்கு ஒவ்வொரு பயிற்சிக்குள்ளயுமே வந்து நல்ல பாண்டித்தியம் இருக்குது, நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது, ஆசிரியர் நல்லா சொல்லி கொடுத்துருக்கிறாரு, நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அப்போ நமக்கு இன்னும் கூடுதலாக ஆசிரியர்கிட்ட என்ன கேட்கலாம்,
எந்த மாதிரியான பயிற்சிகள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பயிற்சிக்கு அப்புறமும் கேட்டுக்கிட்டு நிறைய பயிற்சி செய்யக்கூடிய மாணவர்களும் ரொம்ப பேர் இருக்காங்க. இதுவும் நம்மகிட்ட படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு லக்கான ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம பாடங்களை நடத்தும் பொழுது அதை நன்றாக கவனித்து அதில் எந்த மாதிரியான விஷயங்களை ஆசிரியர் போதனை செய்திருக்கிறார் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நிலைகளையுமே நம்ம பார்க்காம இங்க நம்ம பாடம் நடத்தும் பொழுது கவனிக்க வேண்டியது. பட் அது முடிச்ச உலகமே ரைட்டு எடுத்து வச்சுட்டு சரி நம்மளுடைய சொந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னா அது சாத்தியப்படாத ஒண்ணு. ஏன்னா புதிய தொழிலை கற்க போகும்பொழுது அதற்கு உரிய அந்த சிரத்தை நாம் எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும் அப்படிங்கிறது கட்டாயமான ஒண்ணு. சரிங்களா? இப்ப இதோட நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம நிறைய வீடியோ சொல்லிட்டோம், மாணவர்களுக்கு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதனால வரக்கூடிய இந்த மார்ச் 15ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல நம்மளுடைய சென்டர் வந்து இருக்குது. அங்க இன்ஸ்டியூஷன்ல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம், புதிய பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். இதுல ரொம்ப பேர் கேட்டிருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்குமே இந்த இப்ப நம்ம பேசக்கூடிய இந்த டீட்டெயிலுடைய வீடியோ லிங்க் வந்து உங்களுக்கு நாங்க அனுப்பிச்சு கொடுத்துருவோம். அதை நீங்க பார்த்துட்டு அங்கேயே லொகேஷனுடைய ஷேர் பண்ணிடுவோம். அங்கேயே நீங்க நேரடியா வந்து அது என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க இது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் சனி ஞாயிறு மட்டுமே வந்து வரக்கூடிய லைவா வரக்கூடிய விஷயமா இருக்கும். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சனி ஞாயிறு நீங்க லைவா வரும் பொழுது இது எதுக்கு லைவா வர்றோம் அப்படின்னா, நீங்க அந்த மாதம் பூரா வரைஞ்ச வரைபடங்களை வந்து நம்ம போஸ்டர்லயோ அல்லது கொரியர்ல அனுப்பிச்சலாம். நம்ம அதை என்ன செய்ய முடியாது, பார்த்து அதை திருத்த முடியாது. அப்போ நீங்க வந்து டோட்டலா ஒவ்வொரு படங்களையுமே வரைஞ்சு வச்சிருப்பீங்க. அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு நேரடியா வரும்பொழுதுதான் நாங்க அதை பார்த்துட்டு சரி இவர் நல்லா வரைஞ்சிருக்கிறாரு, இன்னும் இவருக்கு என்னென்னலாம் சொல்லி தரலாம் அப்படின்னு ஒரு டிசைடட் பண்றதுக்கு எங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நீங்க அங்க இருந்து வரைஞ்சு அனுப்புறீங்க, வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்க அப்படின்னு சொன்னா அது பார்ப்போம். பட் திருத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து வராது. எனவே நம்ம லைவா வர்றதுன்னு வந்து சில பாடங்களை வந்து எல்லாத்தையுமே நம்ம ஆன்லைன்ல சொல்லிட முடியுமா அப்படின்னா கிடையாது. அப்ப அந்த மாதிரியான சில கஷ்டமான பாடங்களை நம்ம லைவா தான் படிக்கணும் அப்படிங்கிறதையும் மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த 6 மாத டியூரேஷன்ல ஒவ்வொரு மாதமும் கடைசி சனி ஞாயிறுல நம்ம நேரடியா தான் வர வேண்டிய கட்டாயம் இருக்கு. இந்த நிலைக்கு வந்து உங்களுக்கு சம்மதம் அப்படின்னு சொன்னால் மட்டும் நீங்க என்ன செய்யுங்க, நேரடியா வாங்க. அது உங்களுக்கும் நன்மையை தரும், எங்களுடைய தரப்புலையும் நன்மை உண்டு. சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுட்டு இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க போகும்போது ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட்டிருக்கும். அதனால இதன் நிமித்தம் நீங்க அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்க்கையை முன்னேறி நல்லபடியா கொண்டு போறதுக்கு எங்களுடைய ஆசீர்வாதங்கள். நீங்க நேரடியா வந்து ஜாயின் பண்ணி படிச்சுக்கிட்டு உங்களுடைய எதிர்காலத்தை வளமா வச்சுக்கோங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் விடைபெறுகின்றேன். அன்பன் KP கனி. நன்றி, வணக்கம்.